அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்காக வாழ வேண்டும், ஊருக்காக வாழக்கூடாது. இது முக்கியமான தீர், எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது நான் எனக்காக வாழ வேண்டும், என்னை நான் நேசிக்க வேண்டும், என்னை நான் ரசிக்க வேண்டும், என்னை நான் சுய பரிசோதனை செய்ய வேண்டும், எனக்காக நான் வாழ வேண்டும், உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும். நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக வாழத்தான் முழுக்க முயற்சிக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உங்களோட பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்கிறது என்பதில் உங்களுக்கு பெருமை வருகிறது, அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிற ஸ்கூல்களுக்கு எவ்வளவும் காசு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். சிலர் ஸ்ரீலங்காவில் போனீங்க என்றால் சில ஸ்கூல்ஸ் இருக்கு, சுப்ஹானல்லாஹ், பெரும் பெரும் ஃபீஸ், மந்த்லி ஃபீஸை பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட். இந்தியாவில் இருக்கிறது ஸ்கூல்கள் மந்த்லி ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் பெரிய அமௌண்ட், அதில் கொண்டு போய் பிள்ளைகளை சேர்ப்பாங்க. அதே போலதான் இங்கும் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களும் பிள்ளைகளை இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் என்று சேர்ப்பாங்க. ரைட், அல்ஹம்துலில்லாஹ், அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய பொருளாதார வசதிக்கேற்ப நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தில் இப்போ சில சகோதரர்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை மாதாந்தம் கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்காக. இப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்டில் கொஞ்சமாவது உங்களுடைய பிள்ளையின் தர்பியாவுக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களா? சரி, அந்த அமௌண்டே வேணாம். ஸ்கூல் தேடுவது, ஸ்கூலுக்கு போறதுக்காக வீடு தேடுவது, ரைட், அந்த பிள்ளைகளுக்கு டியூஷனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள், இதுல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தர்பியா கொடுப்பதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? இதெல்லாம் நான் கேட்கிறதெல்லாம் பிரைன் ஸ்ட்ரோக். அப்பதான் தீர்வு தேடலாம். பிரச்சனைகளை சும்மா நான் பட்டியலிட்டு என்ன விட நீங்க நல்லா பண்ணுவீங்க. நவீன காலத்தில் குழந்தை வளர்ப்பில் உள்ள சவால்கள் என்னன்னு கேட்டா நிறைய சொல்லுவீங்க. ஏன் இந்த சவாலுக்குள்ள நம்ம போய் விழுந்திருக்கிறோம் என்ற அந்த அடிப்படையான ஒரு கேள்விக்கு விடை காண வேண்டும். ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவத்தை சொன்னார்கள். எத்தனை பேர் இப்ப குழந்தை வளர்க்கிறோம்? குழந்தை வளர்க்கிற முறை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியா? ஒரு சகோதரர் அவர மகனை கூட்டிட்டு வரார் நினைச்சு கவுன்சிலிங். மகனை கூட்டு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் வந்தார் உள்ள வந்து சொன்னார், ஷேக் நம்ம மகன் படிக்கிறான், எவ்வளவு படிக்க சொன்னாலும் வேற புக்ஸ்கள் வாசிச்சுட்டு இருக்கிறான், இந்த பயானிகளில் போய் கலந்து கொள்றார். ஒரு கம்ப்ளைண்ட், பள்ளிக்குள்ள போறான், பயான் என்றான், கிளாஸ் என்று போறான். ஓஎல் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஓஎல் எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிறது, படிக்கான் இல்ல. நாங்க சொன்ன அவனுக்கு கோபம் வருது என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். மகனை கூப்பிட்டு பார்த்தன், பார்க்கும்போது அவன் ஒரு ஒரு ஜீனத்தான ஒரு சிறுவனாக இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ், முகத்தில் ஒரு ஜீனத் இருந்தது, அவனுடைய பேச்சில் ஒரு பக்குவம் இருந்தது. அப்ப கூப்பிட்டு, என்ன பிரச்சனை? உங்களோட வாப்பா சொன்னாரு நீங்க படிக்கிறீங்கல்லன்னு சொல்லி. அந்த பையன் சொன்னார், அவர் ஷேக் தான் பேசினார். என்ன ஷேக், அல்ஹம்துலில்லாஹ், நான் ஓஎல் பரீட்சைக்கு எப்போதோ தயாராகிவிட்டேன். இன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்ரீலங்காவில் ஓஎல் பரீட்சைக்கு 9 பேப்பர்ஸ் இருக்கிறது, 9 பாடங்கள். 9 பாடங்களுடைய பேப்பரை இன்று தந்தாலும் 9லும் நான் ஏ எடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். ஷேக், என்ன போய் வாப்பா என்ன செய்யறாருண்டா, இப்ப படின்னு சொல்றாரு. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, கோபம் வருது. அப்ப இந்த தந்தையினுடைய நிலை என்ன? அதே போல இன்னும் ஒரு தாய் அட்வான்ஸ் லெவல் படிக்கக்கூடிய, அதாவது ஏஎல் படிக்கக்கூடிய ஒரு மகனை அழைத்து கொண்டு வருகிறார். வந்து சொல்றார், இந்த மகனுக்கு இப்ப கோபம் வருது, சரியா? இந்த வார நவம்பர்ல ஸ்ரீலங்காவில்
ஏஎல் எக்ஸாம் நடக்க இருக்கிறது. என்னுடைய மகன் கடுமையாக கோவப்படுறார், சத்தம் போட்டு பேசுறார். இவர வாப்பா வெளிநாட்டில் இருக்கிறார். எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு. இவர் தெரிவு செஞ்சிருக்கிற ஃபீல்டும் டெக்னாலஜி என்று நிறைய அழுது மகனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மகன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்புறம் கேட்டேன், தம்பி உம்மா சொல்றது உண்மையாண்டு? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா படிக்கிறது. உம்மா என்ன பண்றான்னா, நான் படித்துக் கொண்டிருக்கும் போது படி என்று சொல்றான். நான் படித்துக் கொண்டிருக்கும் போது படி என்று உம்மா சொல்றான். நான் படித்து களைப்படைந்து கொஞ்சம் தூங்குவேன். தூங்கி நான் தட்டி எழுப்பி படி என்று சொல்றான். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் போது நான் கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு வெளியில சுற்றி விட்டு வருவேன். கொஞ்சம் லேட்டான கால் எடுத்து என்ன பண்றான் என்று கேட்கிறான். இப்ப எனக்கு வீட்டுக்குள்ள வந்தா கோபம் வருது, பிரஷர் ஆகுது, கோபத்துல கத்துறனுமா பிறகு நான் ஃபீல் பண்றேன். இங்க என்ன பிரச்சனையை பார்க்கிறோம்? அங்க ஒரு தந்தை, இங்கே ஒரு தாய். இவர்களுக்கு குழந்தை வளர்ப்பு என்றால் என்ன என்று தெரியவில்லை. பயான் கேட்டுட்டு போறது தானே. அல்ஹம்துலில்லாஹ். என்ன பயான் முடிவில் என்ன ரிசல்ட்? இஸ்மாயில் செலவி பேசினார். என்ன சொல்லிட்டு போவீங்க? மாஷா அல்லாஹ், இஸ்மாயில் செலவி சூப்பரா பேசினாரா? அருமையான ஒரு பயான். ஹலாஸ், பள்ளிக்குள்ள வச்சுட்டு போக வேண்டியது. உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல, பொதுவாக உள்ளது. மிம்பர்களில் ஹத்தீபுகள் தொடர்ந்து இதை பத்தி பேசுறாங்க, குழந்தை வளர்ப்பை பற்றி. நம்ம அந்த டேக் ஹோம் மெசேஜாக இந்த சொல்லப்படுற விஷயத்தை நம்முடைய வீட்டுக்கு எடுத்துக்கு போகிற பெற்றோர்களாக நம்ம இல்லை. இப்ப பிள்ளைகள் மிஸ் ஆகிறார்கள் என்று சொன்னால், இப்ப நம்ம நிறைய பேரை குற்றம் சாட்டுகிறோம். அந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறது. ஸ்கூல், சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸ், பாடத்திட்டம், டிவைசஸ், முஸ்லிம்களுடைய எதிரிகள், சமூக விரோதிகள் என்று பலரையும் குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் எல்லாரும். என்ன விஷயம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் பிறக்கிற போது நல்ல இயல்புடன் தான் பிறக்கிறார்கள். எந்த ஒரு குழந்தையும் மொபைலுக்கு அடிக்ட் ஆகி பிறக்கவில்லை. எந்த ஒரு குழந்தையும் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி பிறக்கவில்லை. எந்த ஒரு குழந்தையும் ஸ்ட்ரெஸ்ஸோடு பிறக்கவில்லை. எந்த ஒரு குழந்தையும் சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடியவனாக பிறக்கவில்லை. பிறக்கும் போது நேச்சுரலாக ஃபித்ரா சலீமா என்று சொல்லக்கூடிய இயல்போடு பிறக்கிறான். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அவனுடைய பேரண்ட்ஸ் தான், தாயும் தந்தையும் தான் அவனை யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மஜூசியாகவோ மாற்றுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்ப நம்முடைய பிள்ளைகள் மிஸ் ஆகிறதுக்கு பேசிக் ரீசன் யாரு? நம்ம தான், பேரண்ட்ஸ். குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையில் பெருமைக்கு குழந்தை வளர்க்க தேவையில்லை. நான் சொன்னேன், உங்களுக்காக வாழுங்க. நீங்கள் முதுமையை அடைந்தால் உங்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டி அவர்களுடைய தோள்களில் உங்களை சுமக்கிற குழந்தைகள் எனக்கு வேண்டும் என்று நினைத்து குழந்தை பெறுங்கள். நீங்கள் மௌத்தான பிறகு அவர்களுடைய சுஜூதுகளிலும் அத்தஹியாத்தின் இறுதியிலும் தஹஜ்ஜுதிலும் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்கிற குழந்தை எனக்கு தேவை என்று நினைத்து குழந்தை பெறுங்கள். இப்ப ஸ்ரீலங்காவில் ஒரு எக்ஸாம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தில் அதை மாற்றி விடுவார்கள் என்று. ஸ்காலர்ஷிப் கிரேட் 5ல வரக்கூடிய எக்ஸாம். சுப்ஹானல்லாஹ், இந்த தாய்மாரெல்லாம் அப்படியே அந்த எக்ஸாமுக்குள்ள ஃபுல்லா இன்வால்வ் ஆகி விடுவார்கள். அதுவும் எக்ஸாம் நெருங்க நெருங்க நமக்கு ஒழுங்கா சாப்பாடு கிடைக்காது வீட்டில். என்னடா பிஸி, அவங்க பிஸி. யாரு? உம்மாமார் பிஸி. யாராவது கெஸ்ட் வந்தா கூட கடையில் சாப்பாடு எடுத்துவாங்க, கூட்டிட்டு வராதீங்கன்னு தான் சொல்லுவாங்க.
அப்படி பிஸியாகி அந்த எக்ஸாமை பாஸ் ஆக்குவதற்காக வேண்டி முழு பிரயத்தனமும் மேற்கொள்வார்கள் தாய்மார்கள். என்ன விளைவு? உளவியல் ரீதியாக அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது. சுமார் 150 மதிப்பெண்கள் மார்க்ஸ் எடுத்தாலும் அந்த புள்ள அந்த எக்ஸாம்ல பாஸ். சுப்ஹானல்லாஹ். அந்த மதிப்பெண்ணை எடுத்த பிள்ளையை வைத்து பாராட்டி விழா கொண்டாடுவார்கள். அந்த மதிப்பெண்ணை மிஸ் பண்ணிய பிள்ளைகள் சிலர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சூசைட் பண்ணியிருக்கிறார்கள், பண்ண முயற்சி செய்திருக்கிறார்கள். என்னத்துக்காக இந்த தாய்மார் இப்படி பிரயத்தனம் எடுக்கிறார்கள் என்று கேட்டால், என்ற பிள்ளை ஸ்காலர்ஷிப் என்ற பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல பாஸ், என்ற பிள்ளை என்ன, வாட் இஸ் தட்? உங்களுடைய பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகி சுவர்க்கம் போகுமா? அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நம்ம ஒரு லேடிஸ் அரபிக் காலேஜ் நடத்துகிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒரு 100 மாணவிகள் உள்ளுக்கு எடுப்போம். 10th முடித்தவர்கள், அதாவது ஓஎல், ஸ்ரீலங்கா படி ஓஎல் முடித்தவர்கள். ஒரு 300 பேர் அப்ளிகேஷன் போடுவார்கள். அதுல 100 பேர் எடுக்கணும், செலக்ட் பண்ணி. அதுல நிறைய இன்டர்வியூகள் இருக்கு. அதுல ஒரு இன்டர்வியூ நான் நடத்துவேன். என்னன்னா, குர்ஆனை பார்க்கணும். குர்ஆன் ஓத தெரியுமா இல்லையா? வல்லாஹி சகோதர சகோதரிகளே, அதிகமான பெண் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. என்னன்னு கேட்டால், உம்மாவுடன் அந்த இன்டர்வியூல உம்மாவும் பாப்பாவும் கூட இருக்க வேண்டும். எங்களோட சிஸ்டம் அது. அவர்களை வைத்து தான் கேட்போம். இப்போ உம்மாவுடன் என்ன சொல்லுவா தெரியுமா? எங்களோட புள்ள ஸ்காலர்ஷிப் பிறகு அந்த ஸ்காலர்ஷிப்போட மதரசா புறத்தை விட்டுட்டு அதால ஓத முடியும். சப்போர்ட், உம்மாமார் சப்போர்ட். இப்படி வளர்ந்து வரக்கூடிய புள்ள ஒருவனோட அஃபேர்ஸ் ஏற்படுகிறது. கடைசியில அதுக்கு பிறகு அலைகிறான். இப்ப பிள்ளைகளை என்னத்துக்கு பெற்றிருக்கிறோம், எதற்காக வளர்க்கிறோம் ஒன்றும் தெரியல. சுப்ஹானல்லாஹ்.